வணக்கம். கடைசியாக ஒரு தகவல் இருக்குது. இந்த கீர்த்திகா அப்படின்ற ஒரு நபர் இங்கே பயோவேஸ்ட் டெக்னாலஜியில் வேலை செஞ்சாங்க. இப்போ வேலையை விட்டு விலகிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் பேர் சந்துரு. அந்த சந்துரு கல்யாணம் பண்ணிக்கிங்க, அவரே உங்களோட மேரேஜாக பண்ணிக்கிங்க, அவரே உங்களுக்கு எல்லா வகையிலும் தோதாக இருப்பாருன்னு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஆனால் இருந்தாலும் அவங்க எங்களுக்கு தோதாக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க. சரி அப்படின்றப்போ நான் நிறையா விஷயம் செஞ்சு கொடுத்தேன். ஆனாலுமே இந்த சந்துரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கீர்த்திகாவுக்கு சமமான அளவு எல்லாமே ஓரளவு தோது பார்க்கலான்னு நினைக்கிறாரு. அது தோதாகாது. ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார், மந்த்தானா ஒரு 50,000னா ஓகே. அதிகாரம் ஆளுமை அப்படின்றப்போ எரர் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் கீர்த்திகா பொறுத்தவரையும் முழு சுதந்திரம் வழங்கப்படுது. நீங்கள் தாராளமாக போய் சந்துருவை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே, நான்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். அல்லது சந்துருக்கிட்ட தெளிவாக சொல்லிடுங்க, இந்த மாதிரி தான் என்னோடய ஸ்டேட்டஸ் இருக்குது, நீங்கள் தேவையில்லாமல் மிங்கிள் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அவரும் விலகி போயிடுவார். வேணால் அவருக்கு மந்த்தான ஒரு அளவுக்கு நான் சினிமா இண்டஸ்ட்ரீஸில் கூப்பிட்டுக்கிறேன், ஆனால் எரர் ஏற்படுத்தாதீங்க. அதனால் யாருக்கும் லாபம் கிடையாது. ஏன் அப்படின்னா, சந்துருவால் என்ன எரர் ஏற்படும் அப்படின்னா, பொதுவாக ஒரு தகவல் தான், அவங்க மாட்டுறது இல்லாமல் நம்மளையும் சேர்த்து மாட்டி விட்டுருவாங்க. அது யூனிவர்சல் லெவலில் எரர் ஏற்பட்டுரும். அதனால் எரர் ஏற்படக்கூடாது. ஓகே, சரி. அடுத்து பயோவேஸ்ட் டெக்னாலஜியில் வேலை செஞ்ச பல பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. அது ஒரு எரர் போன வருஷத்தில். அந்த கம்பெனி நான் மீட் பண்ணாமல் இருந்திருக்கணும். இந்த கரப்பாம்பூச்சி கூட ஒரு நல்ல நிலையில் கல்யாணம் பண்ணியிருக்கணும், இல்லை கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கணும். இந்த எரரெல்லாம் சால்வ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நேற்று நல்ல நிலமையில் இருந்திருப்பேன். ஆனால் பயோவேஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நிலை இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த கிரிப்டோ கரன்சியை டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கட்டடத்தை மாற்றி அமைக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய நிலையில் என்ன தகவல் அப்படின்னா, அந்த கட்டடமே சரியில்லை. பாலடைஞ்ச கிணறு மாதிரி. அங்கெல்லாம் போயிட்டு ஆஃபீஸ் வேலை செய்யறதுன்றது தோதாகாது. ஃபுல்லாக இடிச்சுட்டு புதுசாக அமைக்கணும். அதுக்கு எல்லாம் பேசாமல் காசு இருந்துச்சு அப்படின்னா வேறு ஒரு லொக்கேஷனில் புதுசாகவே ஒரு கட்டடம் அமைச்சிக்கலாம். அப்படின்றப்போ அது ஈஸியாக தோதாகும். அது இல்லாமல் கிரிப்டோ கரன்சி எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க்கு தான். ஈஸியாக ட்ரேடிங் பண்ணிட்டு ஈஸியாக எல்லாமே தோதாக அமைச்சிக்கலாம். அதில் போய் இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் தியரி அப்படின்றது சரி கிடையாது. அடுத்து அங்கே வேலை செய்யக்கூடிய ரேவதியை பொறுத்த வரைக்கும், நீ அந்த கம்பெனியை விட்டு நின்றுக்க, வேறு கம்பெனியில் போய் சேரு அப்படின்றது தான் ஒரு சரியான தீர்வு. ஏன் அப்படின்னா, அது ரொம்ப சிரமந்தான். அந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறது, ஒவ்வொரு நிமிஷமும் செஞ்சு கொடுக்குறதுன்றது சிரமம். கோடிக்கணக்கில் கேஷ் இருந்தால் ஒன்றும் தெரிவிக்காது, சொர்க்கமாக இருக்கும். கேஷ் இல்லை அப்படின்னா அந்த நரகமாக தான் இருக்கும். அதனால் உனக்கு சுதந்திரம் வழங்கப்படுது. ஒரு வேலை இந்த விதமான இன்னல்கள்லாம் தாங்கிட்டு வேலை செய்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் இப்போ வேலை செய்யலாம். இல்லை தோதாகலை அப்படின்னா நீ வேறு ஒரு கம்பெனியை பார்த்து நீ விலைக்கு போய்க்கலாம். எனக்கு தோதாகிறப்ப கேஷ் இருக்கிறப்போ தாராளமாக எந்த சலுப்பு சங்கட்டம் இல்லாமல், குற்றணர்வு இல்லாமல், அந்த முழுமையான ஒரு காதல் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டு தான். ஓகே, அவாய்ட் பண்ணிடுவேன். நிறையா ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அப்ரா கண்டிஸ்க்கெலாம் போகிறேன், ஒரு மிகப்பெரிய ஸ்டாரு, சும்மா சாதாரணமாக கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் அப்படின்றலாம் அடுத்தபட்சம். ஓகே, என்னோடய இயல்பு எப்போயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதனால் சந்தேகப்படக்கூடாது. ஓகே, நான் எப்போயுமே யாரையும் ஏமாற்ற மாட்டேன். ஓகே, ஏன் அப்படின்னா அது சரியான தீர்வே கிடையாது. ஓகே, அதனால் தனிப்பட்ட மனித சுதந்திரத்தில் நான் எப்பயும் தலையிட மாட்டேன். ஆனாலுமே யதார்த்த ரீதியாகவும் நான் யாரையும் ஏமாற்றவும் மாட்டேன். அவங்கவுங்களுக்கு என்ன தீர்வோ அதை நான் சொல்லிடுவேன். ஓகே, அதில் நீங்களே பார்த்து சரியான விதத்தில் முடிவு எடுத்துக்கலாம். ஓகே, சரி, அவ்வளோதான் தகவல். அதனால் லவ்வு, ஃபேமிலி, ஒரு ரிலேஷன் அப்படின்ற எதுதோ போட்டு குழப்பிக்காதீங்க. தொழில் வேறு, சம்பாதிக்கிறது வேறு, நாடு வேறு, ஒவ்வொன்றும் தனித்தனியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏதோ வகையில் உணர்வு ரீதியாக நீங்களே உங்களை மட்டுப்படுத்திக்கிட்டு என்னையே ஏதோ வகையில் நீங்கள் ஒரு தீங்கை நினச்சிக்காதீங்க. அது ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஒரு வகையில் சொல்கிறது தான். மற்றபடி யதார்த்த ரீதியாக என்கிட்ட பேசுனீங்கன்னா, பழகினீங்கன்னா, என் கூட ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா தான் என்னுடைய உண்மையான பண்பு நிலை என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகே, அதனால் எப்போவுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், சந்தேகப்படாதீங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஒரு ட்ரில்லியனுக்கு 1% தான். ஓகே, நான் இன்னும் பல நிலையை கடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, சில நேரத்தில் டாப் லெவல் கியரில் இருந்து டக்குன்னு நியூட்ரலுக்கு வர்றது ரொம்ப சிரமம். அதே மாதிரி தான் சில விதமான டைமென்ஷனில் இருப்பேன். அப்போ நான் டக்குன்னு ஹியூமன் டைமென்ஷனுக்கு வந்துட்டு அது தகுந்த மாதிரியான ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஒரு லவ்வு, ஒரு டயலாக்கு அப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சிரமம். அந்த நேரத்தில் நீங்கள் சந்தேகப்படுவீங்க, என்னங்க இவர் இப்படி இருக்கார், ஏமாற்றிடுவார், அப்படி பண்ணிடுறாரு, இப்படி பண்ணுற. அப்படி கிடையாது, நான் வேறு ஒரு நிலையில் இருக்கேன். ஓகே, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, வேணால் நீங்களே என்னோடய பாதையில் பயணிக்கலாம். ஓகே, அதனால்
சடனாக வந்து நான் லோ ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு சமமான அளவு பேசுகிறதுன்றது எனக்கு கொஞ்சம் சிரமம். ஓகே, அதனால் எனக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அடாப்ட் ஆகிருங்க. ஓகே, ஆனாலும் ஒரு இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, சந்தேகப்படாதீங்க. ஓகே, நான்லாம் உங்களை ஏமாற்ற மாட்டேன். ஓகே, நீங்கள் தான் என்னை ஏமாற்றிட்டு போயிடுவீங்க. ஏன்னா நிறையா பேர் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அதனால் நீங்களும் என்னை ஏமாற்றாதீங்க. நானும் உங்களை ஏமாற்ற மாட்டேன். நானும் உங்கள் மேலே சந்தேகப்பட மாட்டேன். நீங்களும் என் மேலே சந்தேகப்படாதீங்க. ஓகே, நமக்குள்ளே ஒரு சமரசமான ஒரு தீர்வு. ஓகே, சரி, சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா வேலைக்கு போங்க, சம்பாதிங்க. ஓகே, தோதாகிறப்ப என்னை வந்து சந்திங்க. எனக்கு ஏதோ தோதாகிறப்போ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.